என்னப்பா அர்ஜுன் சன்னியாசி அவர்களே, இன்னும் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? நீ தலையில நின்னாலும் பிரயோஜனமே இல்ல, போய் படுத்து தூங்குடா. டே அண்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இப்படி தூரம் இருக்கிறதுக்கு தானா? ஆமாண்டா கண்ணா, காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சர்க்கஸ் இல்ல, தவமே பண்ணணும்டா. பண்ணு பண்ணு. அது சரிண்ணா, உனக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல்ல, அதனால்தான் வெட்டி உபதேசம் பண்ணி என்ன வெறி பேத்திட்டு இருக்க. போ அன்னை காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடடா, இத்தனை நாள் அவ பின்னாடி சுத்தும் போது எவ்வளவு பொறுமையா இருந்தா, இப்ப அந்த பொறுமை கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல இல்ல, இப்ப என்னங்கிற? அதெல்லாம் சரி அர்ஜுன், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அமிர்தா உன் கூட சிரிச்சு பேசுற மாதிரியே தெரியலையே. அவ ஏன் எப்போதுமே உம்முன்னு இருக்கா? அவளுக்கு உன் மேல உண்மையாவே காதல் இருக்குல்ல? என்னடா நானே இப்படி கேக்குற? இல்லடா, அவ எப்போதுமே சிடுசிடுன்னு இருக்காளே, அதான் கேட்டேன். அண்ணா, என் ஆளோட லவ்வே ஒரு மாதிரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. பாவம், ஏற்கனவே ரொம்ப கூச்ச சுபாவம். அதுவும் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி லவ் பண்ணா சுவாரஸ்யமா இருக்காது. ஒவ்வொருத்தரது ஒவ்வொரு டைப்பு. இப்போ என் ஆளோட ஸ்டைல பார்த்தனா சிடுசிடுன்னு இருப்பா, ஒரு மாதிரி சிடுசிடு காதல்னு வச்சுக்கோயேன். சிடுமூஞ்சி காதலா இருந்தா சரி, ஆனா தெரிஞ்சு போன காதலா தான் இருக்க கூடாது. தெரிஞ்சு போன காதல் கூட ஒரு வகையில நல்லதுதானா? பால் தெரிஞ்ச அப்புறம்தான் பன்னீர் கிடைக்கும், ரசகுல்லா கிடைக்கும், திரட்டு பால் கிடைக்கும். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. இப்போ அமிர்தாவுக்கு என் மேல காதல் இல்லைன்னு வச்சுக்கோயேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நான் இருக்கிற இடத்த தேடி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அதெல்லாம் சரிதான். அமாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா உருவத்துல தெரிஞ்சிருச்சு. அதேதானா? இப்ப சொல்லு, நான் லக்கி தானே? வெறும் லக்கி இல்லடா, நீ ஜாக்பாட்டே அடிச்சிருக்க. ஆமா அண்ணா, அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் என்னோட இந்த ஜென்மத்தை அவ கையில கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க போறேன். சரி அர்ஜுன் மகாராஜா, முடிச்சிட்டீங்களா உங்க அமிர்தா புராணத்தை? சாரிண்ணா, அமிர்தா பத்தி பேச ஆரம்பிச்சா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இருந்தாலும் ஒரு சில நேரத்துல எனக்கே தோணும், எங்களோடது இந்த ஜென்மத்து காதல் தானா இல்ல பல ஜென்மங்களோட காதலான்னு. அது என்னமோ தெரியலண்ணா, எனக்கும் அமிர்தாவுக்கும் கச்சாம்புச்சான்னு ஏதோ லிங்க் இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மத்துல நான் உங்க கையை பிடிச்சேன்னு எனக்கு தோணுது. பாட்டி தப்பி தவறி இந்த வாரம் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டா உனக்கு இன்னும் என்னென்னமோ தோண ஆரம்பிக்கல. விட்டா ஒரு புராணமே எழுத ஆரம்பிச்சிடுவடா. சரி, உன்னோட புராணம் முடிஞ்சதுன்னா நான் கிளம்பட்டுமா? உனக்கு முன்னாடி நான் கிளம்புறேன், போ. என் பொண்டாட்டி முகத்தை பார்க்கலன்னா என்னால ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாது. வரேன். நில்லுப்பா அர்ஜுனா. இல்ல சித்தி, இந்த விஷயத்துல நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். இன்னைக்கு அர்ஜுனை கொலை பண்ண போறேன், விட மாட்டேன். இத பாரு அமிர்தா, உன்னோட வயசுல பெரியவங்கிற முறையில நான் உனக்கு சொல்றேன். கோபம் இருக்கலாம், ஆனா ஆவேசம் இருக்கவே கூடாது. ஆவேசப்பட்டினா காரியமே கெட்டு போயிடும். நீங்க 1000 சொல்லுங்க சித்தி, இன்னைக்கு என்னோட முதல் பலிய கொடுத்தே தீருவேன். பழி வாங்க கூடாதுன்னு நான் சொல்லல அமிர்தா, ஆனா இன்னைக்கு வேண்டான்னு சொல்றேன். நிலைமைய புரிஞ்சுக்கோ. சித்தி, என்னோட நிலைமைய நீங்க எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சித்தி, இந்த வாய்ப்புக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது அமிர்தா. ஆனா இது வரைக்கும் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அமிர்தா. இப்பவும் அப்படிதான். ஒரு பலமான காரணம் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். சித்தி, ஆனா இங்க பாரு அமிர்தா,
பழி வாங்குற உன்னோட வெறி கோபம் எல்லாமே சரியாதான் இருக்கு. ஆனா நீ இப்ப ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்க. அவசரப்படாம இரு. இப்போ நீ அவசரப்பட்டு பழி வாங்க ஆரம்பிச்சினா அதனால உனக்கு தான் ஆபத்து அதிகமாகும். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாரு அமிர்தா, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நீ அவனை சாகடிக்க கூடாது. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணா. ஒரு வாரம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். நல்ல பையன். ஆ, ஆனா ஆனா அமிர்தா என் கண்ணு முன்னாடி வர வரைக்கும் இந்த சப்தம்லாம் ஓகே. ஆனா அவங்க எதிர்க்க வந்த அப்புறம் எனக்கு தெரியாது. டேய் திருடா, அப்படின்னா நான் உன்னை உள்ள போக விட மாட்டேன். அப்படியா? உள்ள போட மாட்டியா? மாட்டேன். சரி. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு பொதுவா புருஷன் கதவு தாப்பால் போடலன்னா தான் பொண்டாட்டி கோவப்படுவான்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா அப்படியே தலைகீழ பேசுறீங்க. நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, நான் வேற. அது தெரியுங்க. அதனால தானே ஆசாசியா உங்க கையை பிடிச்சிருக்கேன். நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல, வேறதான். அது சரி, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? நானே பக்கத்துல இருந்து செய்ய வச்சேங்க. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? தோன்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணும் தோணல. அப்படின்னா நீங்க பொண்ணே கிடையாதுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நீங்க பொண்ணே இல்ல. எனக்கு நீங்க தேவதைன்னு சொல்ல வந்தேன். தேவதை. போட்டு விடுங்க. வேற என்ன விசேஷம்? என்ன இருக்கு? எனக்கு தூக்கம் வருது. இருங்க 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 ஒரு நிமிஷங்க. உங்க அழகான முகத்துல ஏதோ கரைப்பட்டிருக்கு. நாகமணி யார்கிட்ட இருக்கு? அவங்க அதை நம்ம மேல பயன்படுத்தினா என்ன ஆகும் கானிஷ்கா? நாம 2 பேரும் செத்து போயிடும். அம்பு சரியா தான் போய் பட்டிருக்கு. நான் வந்திருக்கிறதே இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு தானே. பார்த்துக்கிட்டே இருங்க பாட்டி, இனிமே நான் எப்படிலாம் விளையாடுவேன்னு.